ஆங்கில புத்தாண்டு அதாவது 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டில் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்குறாரு. இதனால் குருமங்கள யோகம் ஏற்பட போகுதுங்க. மேலும் குரு வீட்டில் புதன் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமைய புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. அதோடு சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சகல யோகத்தையும் வழங்க போகுதுங்க. புத்தாண்டின் கிரகங்களையை பற்றி பார்க்கும் பொழுது புத்தாண்டின் தொடக்கத்தில் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தனவரவு தாராளமாக இருக்க போகுது. இந்த ஆண்டு முப்பெரும் கிரகங்களின் பயிற்சியும் நடக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி விலக போகிறதுனால ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குரு கடகத்திற்கு வந்த பின்னால் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அதிலும் அவர் உச்சம் பெற்று பார்க்கறதுனால இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும். ராகுகது பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது. குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியை தரும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. தம்பதியர் ஒரே இடத்தில் பணிபுரிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். தாய் வழி ஆதரவு உண்டு. மீனம் சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி 6/3/2026 அன்று பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழி பிறக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறதுனால கல்யாண முயற்சிகள் கைகூடும். கருத்து வேறுபாடு அகலும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். நாடு மாற்றம் வீடு மாற்றம் திருப்தியை தரும். வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசு வேலை கைகூடும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிகிறதுனால லாபஸ்தானம் புனிதமடையுது. தொழில் வெற்றி நடை போடும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். வீடு இடம் வாங்கும் கனவு நனவாகும். எடுத்த முயற்சிகள் யாவும் லாபம் தரும். கடகம் குரு சஞ்சாரம். 26/5/2026 அன்று குரு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரது பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் 3, 5 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனால நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் புது முயற்சிகளில் வெற்றியையும் ஏற்படும். கூட்டாளிகளால் லாபம் உண்டு. குடும்பத்தில் சந்தேகமும் நிலவுங்க. குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. நாகரிக பொருள்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். புகழ்மிக்கவங்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறும். குருவின் பார்வை 3ஆம் இடத்துல பதிகிறதுனால உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. பலமுறை முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிகிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுது. பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கும் சூழல் உருவாகும். நினைத்ததை உடனடியாக செய்வீங்க. வெளிநாட்டு அழைப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தரும். இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை விரதமும் வழிபாடும் வெற்றிக்கு வித்திடும். சிம்மம் குரு சஞ்சாரம். 20/10/2026 அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது பலவிதமான நல்ல மாற்றங்கள் சேரும். தன பஞ்சமாதிபதி குரு என்கிறதுனால வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். அசையா சொத்துகள் வாங்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தாய் வழி ஆதரவு திருப்தியை தரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. அடுத்தது ராகுகது பயிற்சி. 2026ஆம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகுகது பயிற்சி நிகழவிருக்குது. தற்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அர்த்தாஷ்டம ராகு விலகுவதால் இனி தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இனி 9ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். எனவே பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. 3ஆம் இடத்திற்கு ராகு சஞ்சரிக்கிறதுனால முன்னேற்றமான பாதையில் இருந்த இடையூறுகள் விலகும். அர்த்தாஷ்டம ராகு விலகிவிட்டது.
அனைத்து வழிகளிலும் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். ஆரோக்கிய தொல்லை அகலும். ஒரு சிலர் விற்ற இடத்தை மீண்டும் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர் ஒற்றுமை பலப்படும். சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. 9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. ஒளிமயமான எதிர்காலம் அமைய வழி பிறக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு போயிட்டு பணிபுரிய நினைத்தவங்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள்லாம் வரப்போகுதுங்க. சர்வ தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ட்டா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுமுங்க. அடுத்தது வளர்ச்சி தரும் வழிபாடு. புத்தாண்டு பொன்கொழிக்கும் ஆண்டாக அமைய வெள்ளிக்கிழமை தோறும் விஷ்ணு சமேத லட்சுமியை வழிபடுறது நல்லது. லட்சுமி கவசம் படித்து வழிபட்டீங்கன்னா தனவரவு தாராளமாக இருக்கும்.